வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத்துல சிறுமால் என்ன நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போறோம். எல்லாருமே இந்த நியூ இயர்க்கு அப்புறமா டார்கெட் பண்றது பொங்கலை தான். ஸோ நியூ இயர் அப்படின்னும் போது புது வருஷத்துலேயே 3ஆம் தேதியா தமிழ் சினிமாவில் 7 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. எல்லாம் டாப் டக்கர் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் 2வது வாரம் என்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது பொங்கலை முன்னிட்டு அப்படின்னு பார்த்தா தமிழில் 2 படம் தான்ப்பா ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. அது ஒன்று மெட்ராஸ்கரன், இன்னொன்று பாலாவுடைய இயக்கத்தில் உருவாகிருக்கூடிய வணங்கான் திரைப்படம். ஸோ வணங்கான் திரைப்படத்தை பற்றி நமக்கு தெரியும். அருண் விஜய் இதில் கதாநாயகன் நடிக்கிறாங்க. அதே மாதிரி கலையரசன், சான் நிகம் இவங்களுடைய நடிப்புல மெட்ராஸ்கரன் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருக்கு. இந்த 2 படமே ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. சரி, இது இல்லாம கேம் சேஞ்சர் திரைப்படம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படம் கிருத்திகா உதயநிதியோடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் பலருடைய நடிப்புல உருவாகி இருக்கிற இந்த படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ பொங்கலுக்கு படங்கள் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தா இத்தனைகள். ஆனா ஒரே தேதியில 2வது வாரமா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய 2 திரைப்படங்கள் பார்த்தா இந்த 2 சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஆனா இந்த படத்தை எப்படியாவது அதிக அளவில் ப்ரமோட் பண்ணும் அப்படின்றதுனால சரி வேற எந்த படமே போட்டிக்கு இல்லை, அதனால கண்டிப்பா லீவ் அப்போ இந்த படம் போய் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஸோ இந்த 2 சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகுது. இது இல்லாம ஜனவரி 10ஆம் தேதியே கேம் சேஞ்சர் அப்படின்ற படம், ஸோ அது வந்து தெலுங்கு படம் அப்படின்றதுனால தமிழா கணக்கு வைக்க முடியாது. ஆனால் தமிழ்லையும் அந்த படத்தை டப் பண்றாங்க. இது இல்லாம 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம்னா காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படம். 2த்துக்கு நடுவில் 12ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. மத கஜ ராஜா சுந்தரசியோடைய இயக்கத்தில் விஷாலோடைய நடிப்புல இவங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சந்தானம் எல்லாம் கலகலன்னு எடுத்த படம். ஆனால் பல வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகாமே இருந்துச்சு. ஆனால் 12ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பிரஸ் மீட்லாம் வச்சாங்க. அதில் விஷாலோடைய நிலைமையெல்லாம் நம்ம பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எனிவேஸ் இந்த படமும் இப்போ ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஆனால் பெரிய அளவில் எந்த படங்களும் போட்டிக்கு இல்லை இந்த வணங்கானுக்கும் மெட்ராஸ்காரனுக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் டே ஒரு கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஏன்னா பாலாவுடைய இயக்கத்தில் ரொம்ப வருஷங்களாச்சு ஒரு நல்ல படம் வந்து கண்டிப்பாக இந்த படமும் பேசும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் கூலி. ஆல்ரெடி நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாரு. 70% இந்த கூலி படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ஓவர் 30% தான் இருக்கு. அதுக்காக தாய்லாந்துக்கு போறோம், அங்கெல்லாம் ஷூட் பண்றாங்க, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டது தான். சரி, இந்த படத்துடைய வேலைகள்லாம் வேகமா இருக்கு. மே 1ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனுடைய 23வது திரைப்படம் ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்துல இந்த படமும் அதே டேட்ல ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஜினியுடைய தீவிரமான ரசிகன் சிவகார்த்திக் 2 பேருடைய படமும் ஒரே தேதியில ரிலீஸ் ஆச்சு தியேட்டர்ல அப்படின்னா எந்த மாதிரியான கலகலன்னு இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சது தான். ஸோ கலவரமா இருக்க போதா கலகலன்னு இருக்க போதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் ஒரு போட்டியானது ஓஞ்சிருக்கு, தலைவரா தளபதியா அப்படின்னு சொல்லி. இவர் வேற அடுத்த தளபதி நீங்க தான் அப்படின்னு சொல்லி கையில துப்பாக்கிலாம் கொடுத்ததா சொல்லி இன்ஸ்டால எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டா இப்படி போட்டி இவங்களாவே கிரியேட் பண்ணி விட்டுறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனிவேஸ் இந்த 2 படங்களுடைய ஷூட்டிங்கும் இன்னும் முழுமையா கம்ப்ளீட் ஆகல. அதுலயும் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னுமே நிறைய பெண்டிங் இருக்கு. அதனால மேபி ஏதாவது ஒரு டேட் ஷஃபிள் ஆக வாய்ப்பு இருக்கு, தள்ளி போட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூனியர் என்டிஆர் உடைய நடிப்புல ஆல்ரெடி தேவாரா படம் செம்ம டக்கர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கப்புறமா என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஜூனியர் என்டிஆர் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிரசாந்த் நீலோட கை கோர்த்து ஒரு படம் பண்றாங்க. ஜூனியர் என்டிஆர் உடைய 31வது திரைப்படம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துலையும் எப்பவுமே காஸ்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி மலையாள நடிகர் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிதான் சலார் படத்துல நம்ம எல்லாரும் பிருத்திவிராஜை பார்த்தோம். சரி, இப்படி இருக்கும் போது அடுத்ததா இந்த படத்துல என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில மறுபடியும் 2 மலையாள நடிகரை உள்ள தூக்கி போட்டிருக்காரு அப்படின்றது தான் இப்ப தகவலா வந்திருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியில ரொம்ப வாண்டடா இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் உடைய பட்டியல்ல விஜய் மோகனா இருக்கட்டும், அதே மாதிரி டொவினோ தாமஸா இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான நடிகர்கள். இவங்க 2 பேருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இந்த படத்துல தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி ரித்திக் ரோஷனுடைய நடிப்புல பாலிவுட்ல உருவாகிட்டு இருக்கக்கூடிய வார் 2 அப்படின்ற படத்துல ஜூனியர் என்டிஆர் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்றாரு. இந்த படம் முடிஞ்ச உடனே இதுல டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்றதுனால இந்த படத்துடைய வேலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாவே ரிலீஸ் டேட்டையும் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பிருத்திவிராஜை பேசிட்டு அவரை பத்தி சொல்லனா எப்படி? ஆல்ரெடி குருவாயூர் அம்பல நடையிலே அது ஒரு ஃபுல் காமெடி படமா ஒன்று உருவாச்சு. இன்னொரு பக்கம் எல்லாரையும் கலங்கடிக்கிற திரைப்படமா ஆடு ஜீவிதம். இந்த 2 படங்களையுமே கடந்த வருடம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததான் என்னதான் இவருடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய இயக்கத்துல மோகன்லாலுடைய நடிப்புல லூசிஃபர் அப்படின்ற படம் செம்ம ஹிட். அதோடைய 2ஆம் பாகத்தோடைய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எம்புரான் அப்படின்ற டைட்டில் இந்த படத்தோடைய வேலைகளை எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறமா என்னதான் ஒரு படம் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா ஆல்ரெடி 2017 காளியன் அப்படின்ற ஒரு படத்தை இயக்க போறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் அது கிடப்பிலேயே கிடக்கப்பா 5 வருஷம் 6 வருஷம் ஆகிப்போச்சே அப்படின்னு சொன்னா கவலையே படாதீங்க, எந்த வந்துட்டேன்ல
இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் அந்த காளியன் படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே எப்போனா மே ஃபஸ்ட்லேயே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை டேக் ஆஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களாம். ஸோ அதனால் கூடிய விரைவில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணி இந்த வருடமே மறுபடியும் ஒரு 2 ஹிட் திரைப்படங்களை கொடுக்கறதுக்காக பிருத்திவிராஜ் ரெடி ஆகிட்டார்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.